இந்த வருஷம் வெளியாகவிருக்கக்கூடிய பெரிய ஹீரோக்களினுடைய திரைப்படங்களின் ரிலீஸ் தேதி கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. இந்த பெரிய படங்களுக்கான ரேஸ்ல என்னென்ன படங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அஜித்குமாருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் என்னென்ன திரைப்படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த வகையில் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதியும், குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகி இருக்கு. தனுஷுக்கு அவருடைய இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரே இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இது இல்லாமல் சேகர் கமுலா இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய குபேரா திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இது இல்லாம ஆர்ஜே பாலாஜி இயக்கிட்டு இருக்கக்கூடிய சூர்யா 45 திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அந்த படமும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சித்தா திரைப்பட புகழ் அருண்குமாரோட இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்கக்கூடிய வீரதீர சூரன் பாகம் 2 திரைப்படம் மார்ச் 27ஆம் தேதி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக இருக்கு. விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான தளபதி 16 திரைப்படம் அந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படம் பொங்கல் ரிலீஸ்க்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தெரியுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பும் ஒரு பக்கம் வேகமாக நடந்துட்டு இருக்கு. அது இந்த வருஷம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாசத்துல வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாம மணிரத்னம் இயக்கத்துல கமல் சிம்பு சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயனுடைய 23வது திரைப்படமான SK 23 படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி இருக்கு. அந்த படமும் இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க.